இந்த மீன்களை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உலகத்தரம் வாய்ந்த கடலூர் துறைமுகத்திலேருந்து நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடைக்கு வருது. இன்றைக்கி சனிக்கிழமை வருதுங்க. இந்த மீனை பார்த்தா என்ன தோணுதுன்னா, எனக்கு இந்த தங்கம் உலகத்தில் வைரம் அதெல்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்கல்ல, தங்கம் வைரம் போல் இருக்குது, இதுக்கு நிர்ணயமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க பெருசாக. ஆனால் எனக்கு வந்து இந்த மீனை பார்க்கும்போது, இதோட அழகை பார்க்கும்போது, இதோட குவாலிட்டியை பார்க்கும்போது, இந்த தங்கம் வைரம்லாம் இதுக்கு கீழே தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்றைக்குமே ஒரு உணவுக்கு கீழே தான் எல்லா படைப்புமே. மனுஷன் உயிர் வாழ்றதே வந்துட்டு உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்த உடை சொல்லுவாங்க. இது மூணுமே சொல்லுவாங்க. அதை கரெக்டாக லைனாக சொல்லிடுறேன். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அந்த நகை, கோல்டு, வைரம் அதெல்லாம். இந்த மீன் வந்துட்டு எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ரும் பொழுதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடைக்கு தான் வருது. இன்றைக்கி சனிக்கிழமை. கடவுள் இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, இது வறுவலுக்கும் குழம்புக்கும் மாத்திரம் இல்லைங்க, அதையும் தாண்டி ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் நோய் யாருக்கெல்லாம் இருக்கோ, அலர்ஜி, சத்து குறைவு அதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மீன் வந்து ஒரு பெஸ்ட்டான மீன். இதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிடும் போது உங்களோட ஸ்கின்னில் என்னென்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு, அதோட தன்மை எல்லாம் மாறி இருக்கிறது, ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருக்கு, உங்களுக்கு அழகாக தெரியும். இது நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடைக்கு குரூப்பில் இருக்கிறோம். சீக்கிரமாக புக் பண்ணுறேன். இதோட விலையை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். இதை நான் அதிகமாக சென்னையை பற்றியே நான் சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா சென்னையில் லைட் ஹவுஸில் தான் நான் இந்த வலை மீன்லாம், டுமில் குப்பம் அந்த சைடில் தான் நான் பட்டினப்பாலாம் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிறவங்களாம் இது போல் மீன்கள் வந்தால் விலையை பார்க்காதீங்க. அது 100, 50 அதிகமாக இருந்தாலும் வாங்கிடுங்க. ஒரு தரமான மீன். நன்றி, வணக்கம்.